டாக்டர் எல்லாம் பார்த்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கு உள்ள போ. ஆனால் இப்போ கொஞ்சம் ஐஸ்கிரீம் கடைக்கு வந்து ஐஸ் எல்லாம் குடி ஃப்ரூட் சலாட் அன்னாசி பழம் தான் கூட நம்ம இவரை கூட்டி கொண்டு போகிறபடியா ஒன்றுமே எங்களுக்கு 3 வயசு பிள்ளை ஆயிட்டா. நீங்க சொல்லி அடிக்கடி பிள்ளை பெற்றா மட்டும் தாயாயிட முடியும் ஒன்ற மாதிரி இப்ப இருந்தது. ஆனா அவ வந்து வளர்ந்து வரணும்னு இருந்தனா சரி இப்ப வந்த சரி இப்போ உழைக்கிட்டா அவ வந்து இப்ப அம்மாக்களோட எல்லாம் நிப்பா. அப்ப சரி ஓகே எனக்கு இது நல்ல ஒரு சந்தர்ப்பம் போய் பயத்துல இருக்கேன் கொஞ்சம் சுகர் செக்அப்னு சொல்லி இந்த அது 15 நாள் ஆச்சு தானே நான் கொடுக்க பயமாக்கிறது அங்கெல்லாம் அப்படி எல்லாம் செய்யறாதான் பாக்குறேன் என்ன டாக்டர் எல்லாம் போடு அதுதான் டாக்டர். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமீனா. நான் பிரகிதன். இன்னைக்கு நாங்கள் எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா எங்களோட வீட்டை தான் நாங்க நிக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் வந்து நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாள். எனக்கு உங்களுக்கு நல்ல சந்தோஷமான நாள். பொதுவாக எல்லாருக்கும் சந்தோஷமாக நல்ல நாளாக அமைஞ்சிருக்கிற இந்த நாள். இந்த நாள் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து எங்க போறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா வெளியால தான் ஒரு இடத்துக்கு போறோம். வெளியா கொண்ட நான் நேசரியில விட்டு வந்துட்டேன். அண்டா போய் கூட்டிடுவா. அவ எல்லாம் சேஃப்டி அவ அந்த வேலையெல்லாம் முடிச்சு இப்ப நேரம் 9 மணி ஆயிட்டு கடை 8 மணி தேரத்துக்குள்ள நான் வெயில் கால நாங்க தூர பயணம் கொண்டு போறோம். கண்ணாடி சரியான போன முறை வந்து அன்றைக்கு மெல்ல இதுக்கு போய்க்கல வந்து சட்டையோட போடான்னு போய் வந்து பாக்கல அப்படியே கழுத்துல அட்டியாளமாவே கருத்துட்டுது. அவ்வளோ வெயில அப்படியே காப்பிட்டு என்ன போட்டு இன்னைக்கு வந்து நான் டொப்போட போறேன் ஃபுல்லா போத்து முடியும் இல்ல எல்லாரும் இது கலந்துட்டு நான் அண்டை போட்டது வந்து நல்ல டீப் இது வந்து பரவாயில்ல. அப்ப அதால வந்து போறேன் சொன்னா மோட்டர் பைக்ல போறோம் அப்படியே வெயில் சூடு அப்படியே பிடிக்குதுங்க. அது எனக்கு இப்பவே தலை வெடிக்க வலிக்கிட்டுது ஏன்னு தெரியல வைக்காது. இப்பவே பாருங்க குடிச்சிட்டு நீங்க நம்ம ஏத்தோம் வெயில் அந்த என்ன சொல்லுவோம் அன்னைக்கு கூட வெயில் நியூஸ்ல போட்டாங்க கொஞ்சம் வெயில் பதிவாகி யாழ்ப்பாணத்துல 2 பேர் கொஞ்சம் சேதாமே. அது ஹெல்மெட் போட்டு கொண்டு போறோம்டா இன்னும் இந்த நாள் வந்து நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. அது உங்களுக்கும் ஒரு நல்ல நாளாக அமையணும் சொல்லிக்கொண்டு நாங்கள் இன்றைய நாளும் ஒரு கடவுள் வசனத்தை தியானிக்கிறது முன்னாக என்ன கடவுள் என்று நாங்கள் சொல்ல போய் பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து எங்களை அதிகமாக நேசிக்கிறார். எங்கள் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறார், எங்கள் மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறார், அவர் எங்களை எவ்வளவு பாதுகாக்கிறார் என்ற சிந்தனை வந்து கட்டாயம் வந்து நம்முடைய மனதில் இருக்கும். கடவுள் நம்ம பாதுகாக்கிறண்டே கூட காலையில நாங்கள் வெளுக்கிட்டோம்னா போக்குல வரத்துல எல்லாம் அவர் பாதுகாக்கிறார். அதுக்கெல்லாம் வசனம் சொல்லி எழுதப்பட்டுக்கிறதுன்னு போக்குல மரத்துல நான் உன்னோட கூடவே இருக்கிறேன், உன் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறேன் சங்கீதத்துல சொல்லப்பட்டு இதெல்லாம் மறந்து போயிட்டேன். அப்படி ஒவ்வொரு வசனமும் வந்து நம்முடைய இருதயத்துல வந்து நிறைஞ்சிருக்கணும். நிறைய பேர் உலகத்துல இருக்கிற மக்கள் வந்து கூடுதலாக நாம கூட எல்லாரும் தான் நமக்கு என்ன நம்முடைய சூழ்நிலைகள்ல நிறைஞ்சிருக்குதோ அதைத்தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம். அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், அப்படி இருக்கிற நாங்கள் இப்படி இருக்கிறோம், எங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்குதுன்றதை நாங்கள் இந்த உலகத்தில் உண்டாயிருக்கிற அந்த சூழ்நிலைகளை நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறகு திரும்ப 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 அதுதான் நம்முடைய வாழ்வில் அது நடந்து கொண்டு இருக்குமே. அப்போ கடவுள் வந்து நாங்கள் இப்போ கடவுள் எங்களை நேசிக்கிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம்னா கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்துவத்தை நம்முடைய இருதயத்தில் நிறைச்சி வச்சிருக்கோம். அது எங்களுக்கு பாருங்க அவ்வளோ பெரிய ஒரு சமாதானம், பெரிய சமாதானம், பாதுகாப்பு, தெய்வீகமான ஒரு பாதுகாப்பு, தெய்வீகமான ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்போ இதெல்லாம் வந்து நம்முடைய இருதயத்தில் நிறைச்சி வச்சிருக்கோம். அப்போ இந்த நாளில் நம்முடைய போக்குல வரத்தில் அவர் நம்ம பாதுகாக்கிற பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாப்பார் என்ற இந்த நிச்சயம் வந்து நம்முடைய இருதயத்தில் உள்ளத்தில் பெருகி இருக்கணும். அப்போ நாங்கள் கட்டாயம் அதை பேசுவோமே. அப்போ ஒரு தரம் இப்படித்தானே பாருங்க நீங்கள் வேறு என்ன சொல்ல போறீங்க? இருதயத்தின் நிறைவில் நாங்கள் வாய் பேசி கொண்டு போவோம். எங்களுக்கு கூட எவ்வளவு தேவைகள் இருந்தா கூட நாங்கள் என்ன செய்வோம்? கடவுள் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். யெகோவா தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகள் எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்கப்படும் என்றதை நாங்கள் இதெல்லாம் நாங்கள் என்ன சொல்லுவோம்? அனுதினமும் பேசுகிறோம், அதெல்லாம் சிந்திக்கிறோம். கட்டாயம் ஏதோ ஒரு ரீதியாக ஆண்டவர் நம்ம வெட்கப்பட்டு போகாதபடி நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நம்ம குணமாக்குகிறார். அவர் நம்முடைய பரிகாரியான கர்த்தர் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக இருந்து நாங்கள் அதை பேசுவோமா இருந்தால் கட்டாயம் அது வந்து நம்முடைய வாழ்வில் அதை காணக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் ஆயத்தமாக போகிறோமே. தூர இடம் போக வேண்டியதாக இருக்கிறது. அப்போ வெயில் தானே, இப்போ கண்ணாடியை போட்டு போட வேண்டாம்.
என்னங்க நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து என்ன நான் என்னன்னு சொல்றேன், லிதியா குட்டி இப்ப அன்னைக்கு மெல்லாம இருக்கா போனது 2ஆம் தரம் லிதியா குட்டில நாங்க தனியா போடுறது. ஏன் அப்படி சிந்திக்கிறீங்க? இல்லங்க சிந்திக்கலுங்க, சந்தோஷமுங்க. இந்த வெஞ்சிலுக்குள்ள வந்து லிதியா குட்டியை கொண்டு போனா சேஃப்டி இல்ல. பாபா வந்து நல்ல சேஃப்டியா படிக்கிறா. அப்படியே போய் அவங்க அம்மா விட நல்ல இதா இருக்கு. அப்புறம் நானும் வெறும் இன்னைக்கு நான் என்ஜாய் பண்ணுவேன். இல்ல இன்னைக்கு நீங்க எனக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தரோம், எனக்கு வாங்கி தான். யாழ்ப்பாணம் போனாலே நாங்க வாங்கி குடிக்கிறாங்க. ஆனா இப்ப நிறைய மாசம் ஆச்சு தங்களை பக்கம். ரெண்டே வாங்கி இல்ல, ரெண்டே வாங்கி அது பிரச்சனை இல்ல. லிதியா குட்டி சேஃப்டியா இருக்கிறாங்க, அது சமாதானம். எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தந்தா குழந்தை இல்லைங்க, அங்க ஐஸ்கிரீம் தான் அப்படி. மதிய சாப்பாடு எனக்கு ஐஸ்கிரீம். சரி, அப்ப பெரிய ஒரு ஐஸ்கிரீம் வண்டி குடிச்சு சாப்பிடுவோம் ஐஸ்கிரீம். சரி, ஓகே. நாங்கள் இப்ப வீடியோ போகணுமா நம்முடைய சேனல்ல புதுசா பாப்பீங்க வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணா எங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கும்னு சொல்லி கொண்டு வாங்க போகலாம் வீடியோ போலாம். இப்போ மெடிக்கல் எடுக்கத்தான் வந்த நாங்கள். இப்போ ரத்தம் எல்லாம் குத்தி எடுத்து வேறு என்ன நீளம் உயரம் எடுத்து நிறைய எடுத்து கண்ணெல்லாம் செக் பண்ணி டாக்டர் எல்லாம் பார்த்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கு உள்ள போ. ஆனால் இப்போ கொஞ்சம் பழகின மாதிரி கிடையாது. எல்லாம் புதுசாக அப்படித்தானே இருக்கு. போயிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. மெடிக்கல் வேறு நாங்கள் அதை கொண்டு அங்கே கொடுக்கணும். ஆனால் நிறைய லேட்டாக பார்த்தா பரவாயில்ல, முடிஞ்சிட்டு டக்குன்னு முடிஞ்சிட்டு வந்துட்டோமோ. இங்கே இப்போ நேரம் 11 மணி ஆகிட்டு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு தான் நான் வந்தேன். அதுக்கு இன்றைக்கு மெடிக்கல் எடுக்கிறதுக்கு எடுத்த அப்புறம் லைசன்ஸ் எடுத்தா சரி. ஆனால் இங்கே நிறைய வயசு போனாக்களும் வந்திருக்கேன் புதுப்பிக்கிறதுக்காமா. புதுப்பிக்கிறதுக்கும் வந்திருக்கிறேன், புதுசாக எடுக்கவும் வந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு எல்லாம் பார்க்க போனால் கொஞ்சம் லேட் ஆகிட்டுன்னா சொல்லணும். ஆனால் இப்போயாச்சும் எடுக்கிறேன் பரவாயில்லை. ஏன்னு சொன்னால் அவங்கள விட சின்ன சின்ன ஆக்கள் எல்லாம் வந்து எடுக்கணும். 18-19 வயசு டக்கு அந்த வயசுக்குரியாக எடுக்கணும். நான் இப்போ வந்திருக்கிறேன். நல்லா இருக்குன்னு எல்லா அனுபவம். இது நாங்கள் அதில் என்ன வரும் அந்த மெடிக்கல் இதில் அப்படி வரும். ரத்தம் எல்லாம் உங்களுக்கு நிறைய எடுத்தது. ஆனால் ஊசியால் வெளில பார்த்தா ரத்தம் நிறைய வந்து அந்த வேறு எண்ணத்துல எல்லாம் எடுத்து எல்லாம் செய்தது நல்லா இருக்கு. நாங்கள் எங்கள் வெளியால் போய்களை தொடருவோம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியோ ஐஸ்கிரீம் கடைக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. சட்டிக்கா பெருத்து போடுது. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா என்ன ஜெல்லி ஃப்ரூட்ஸ் எல்லாம் குடிக்க நல்லா தான் இருக்கும். அப்படியே எங்களுடைய ரோல், இந்த ரோலும் ஐஸ்கிரீம் இங்கே வந்தால் குடிக்கணும், நல்லா இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்க வேறு என்ன ஆர்டர் பண்ணிக்கிறேன், அந்த ஃப்ரூட் சலாட் அன்னாசி பழம் தான் கூட கிடக்கு, நல்லா இருக்கும். எனக்கு இதுதான் பிடிக்கும், ஐஸ்கிரீமை விட கீழே இருக்கிறது. வாங்கி தந்ததுக்கு தேங்க்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வீட்டை வந்துட்டோம். உண்மைக்குமே வந்து காலையில் நாங்கள் இங்கேருந்து போய் 9 மணி எங்கே போனாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கச்சேரிக்கு தான் நாங்கள் போயிருந்தோங்க. அதுவும் வந்து என்னம்மா சரி சாப்பிடாங்க லைசன்ஸ் அலுவலாக தான் போனாங்க. எனக்கு வந்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் யாழ்ப்பாணம் போயிருந்தோம் கச்சேரிக்கு. நிறைய நாளாக நான் கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு மேலே போகணும்னு சொல்லி முடிவு எடுத்திருந்தது. சில சூழ்நிலைகளால் போகலாம் போயிட்டு. அப்போ சரி முந்தின நாள் என்ன இன்றைக்கு என்ன வெள்ளி புதன்கிழமை வந்து இவர் சொன்னார் சரி வேறாவது வேலைக்கு போய் பதிகிற வேலை பார்க்கணும் சொன்னால் லிதியா வந்து நீங்களாம் நேற்று இருக்கணும், எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதால் தெரியாத நான் கடையிலும் வந்து ஃபுல்லாக திறக்கலாம் இருக்குண்டு. அப்போ இவர் வந்து காலையில் எழுமின உடனே லிதியா குட்டியை கொண்டே விட்டுட்டு ஒரு மணித்தியால் 1.5 மணித்தியால் தான் கடையில் நிற்கிறது. பிறகு 11:30 ஏற்ற போகணும், சாமான் வாங்க போகணும். பிறகு அப்படியே மதியம் வந்துடும், ஒரேடியாக சாப்பிட்டு போகும்போது நிற்கிறது என்ன. இப்போ அதால் வந்து கடைக்கு ஒழுங்காக போய் எல்லாமே இருக்குது. இதால் வந்து தொழில் பாதிப்பாக இருக்குது. அப்படின்னால அப்போ எனக்கு வந்து கட்டாயம் லைசன்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு இதுக்குள்ளே வந்துட்டு எனக்கு உண்மைக்குமே லைசன்ஸ் எடுக்க விருப்பம். ஏன்னா எனக்கு வந்து நான் வெளியால் போகணும், எனக்கு அந்த சில இதுகள் சொல்லுவோம். எனக்கு உண்மைக்குமே வெளியால் போகாத வழியாக ஒரு பயங்கள் கூச்சங்கள் எங்கே என்ன இருக்குன்னு கூட தெரியாதுண்ணே. இப்போ எல்லாமே வரையும் கூட்டி கொண்டு போகிற வழியாக ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். அப்போ திடீர்னு போகணுமென்று போச்சோன்னா கூட போக மாட்டேன்னு சொல்லி நிற்பேன். அதால் வந்து எனக்குமே எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லமன்றக்காண்டி இன்றைக்கு இப்போ வந்து அந்த என்னன்னு சொல்கிறது சின்ன பிள்ளை தான், இப்பவும் சின்ன வயசு சின்ன பிள்ளை தான். ஆனாலும்
எங்களுக்கு சின்ன பிள்ளை இருக்கு ஒரு ஆள் பாருங்க எங்களுக்கு ஒரு வாழ்க்கை 3 வயசு பிள்ளை ஆயிட்டா எங்களுக்கு ஒரு வாழ்க்கை எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது என்னுடைய பிள்ளைக்கு வந்து 3 வயசு ஆச்சு 3 வயசுன்னா சும்மா இல்லைன்னா இன்னைக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு நர்சரிக்கு நாங்க விட்டு இருக்கிறோம் அப்ப அது பொம்பளை பிள்ளை வந்து பார்த்து கொண்டு கிடக்கிடக்குன்னு வளர்ந்துருவிடும் அந்த காலங்களுக்குள்ள அப்ப இனி வந்து 2 வருஷத்தால ஸ்கூலுக்கு போறா அப்ப நான் அதுக்குள்ள ரெடி ஆயிடணும் தாயாக என்ன தாயாக செயற்பாட்டுல செயற்பாட்டு தாயாக குழந்தை நீங்க சொல்லி அடிக்கடி பிள்ளை பெற்றா மட்டும் தாயாயிட முடியுமோன்ற மாதிரி எல்லாமே நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும் அப்ப எனக்கு வந்து சரி இந்த வயசு ஓகே இந்த கட்டம் சரி முதல் வந்து லிதியா குட்டி பிறந்தா பிறகு எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது ஆனா அவ வந்து வளர்ந்து வரணும்னு இருந்தேன் சரி இப்ப வந்தவன சரி இப்போ விளைக்கிட்டா அவ வந்து இப்ப அம்மாக்களோட எல்லாம் நிப்பா அப்ப சரி ஓகே எனக்கு இது நல்ல ஒரு சந்தர்ப்பம் போய் எடுக்கலாம்னு சொல்லி முந்த நாள் 15 நாள் இங்க வந்து என்ன இதுங்க என்ன பேர் எங்கட சாரி அடி ரொசானோ இது எங்கட சாரி அடி பக்கத்துல நான் அதுல 15 நாள் உடனே சொல்லிச்சுன்னா இன்றைக்கு வந்து நீங்க போய் அங்க வந்து என்ன அதுக்கு பேருங்க மெடிக்கல் எடுத்து இன்னைக்கு போய் நாங்க கச்சேரியில டேட்டு எங்களுக்கு தந்தாச்சு 15 இன்றைக்கு போக சொல்லி இருந்தது அப்ப அங்க வந்து 12:30 தான் கச்சேரிக்கு வர சொன்னது அப்ப எனக்கு உண்மைக்குமே முன்ன பின்ன தெரியாது அடுத்தது எனக்கு யாராவது இப்ப இவன் நினைக்கிறேன் எனக்கு எல்லாம் விளங்க எனக்கு வெகு சம்பந்தமா யாராவது என்னோட என்ன கதை சொன்னாலும் எனக்கு உண்மைக்குமே விளங்க ஒரு அப்செட் மாதிரி இந்த ஒரு காயம் மாதிரி இருக்கும் அதனால அவ சொல்றது வந்து எனக்கு மண்டைக்குள்ள ஏறாது வேண்டாம் அம்மாக்கு பண்டைக்கு வந்து சொல்லி இருந்தேன் டேட்டு இன்னும் டேட்டுக்கு இன்னும் இத்தனை மணிக்கு நீங்க போகணும்னு சொல்லி அப்ப நான் பார்த்தேன் வேற லைசன்ஸ் எடுத்தவர் அனைவருக்கு எல்லாம் விளங்குனாங்க நான் என்னோட காதல விழுத்துவாங்க நான் பேச வந்துட்டேன் ஆனா அப்படி இருந்து முன்னைக்கு வந்து சரியான நேரத்துக்கு சொன்னார் வேலைக்கு போகணும்னு சொல்லி நாங்க போன நேரம் சரியான நேரம் சரியா 9 மணிக்கு வலிக்கிட்ட நாங்கள் அங்க 10 மணிக்கு எல்லாம் போட்டோம் இந்த ஆக கஷ்டப்பட்டு அந்த மெடிக்கல் எடுக்கிற டைம் தானே முதல்ல ஒரு டர்ன் போட்டுது உங்களுக்கு அடுத்த டர்ன் அதுக்கு அடுத்த டர்ன் நாங்க லைன்ல இங்கே ஏதோ சும்மா நாங்க 10 முந்தைய ஒரு நேரம் மெடிக்கல் எடுக்க போறாங்க அங்க கச்சேரிக்கு ஆக்கள் 5 மணிக்கு 2-4 மணிக்கெல்லாம் போய் நிக்கிறேன் தெரியுமா லைன்ல இப்படியே போறோம் எனக்கு தெரியாதாலும் நான் போனோன்னு முழுசா வலிக்கிட்டேன் என்னோட அவ்வளவு சிலமா இருக்கு அப்ப நிக்கணும் தூங்கிக்கொண்டு பார்த்தா மண்ணு போச்சு இதெல்லாம் பொருளவு விளங்கிட்டேன் அப்புறம் அடுத்தது நாங்கள்லாம் ரெண்ட மாதிரி இங்க 9 மணிக்கு வலிக்கிட்டு போனாங்க வித்யாபட்டி நர்சரிக்கெல்லாம் விட்டுட்டு போனாங்க அங்க பேக்ல இடக்கிறதுக்கு நான் அதுல போய் நின்று இந்த குறும்பா போய் நிக்கிறாங்கள வந்து குறும்பா நிக்க சொல்லி டோக்கன் தாரதுக்கு பிறகு டோக்கன் தந்தா முதல் அனுபவம் தானே நானே டெனி வேற இல்லாம உள்ள இடத்துக்கு உள்ளுக்கு வரலாம் தானே நான் டென்ஷன் இல்லாம வரலாமுண்டு அது வெறிஞ்சேருந்து கூட்டி கொண்டு வர்றது மட்டும்தான் வேலைன்னு அங்கடல நாங்கெல்லாம் பார்க்கணும் அப்போ உள்ளுக்குள்ள போனா அங்க வந்து முதல்ல வெயிட் அடிக்கணும் 64 கிலோ வெயிட் கூடிட்டு உயரம் வந்து 5.1 கட்டையுங்க நான் சரிக்கானே உயரம் எடுத்து லிதியா குட்டி இங்க பேர் என்ன செய்யறான்னு அலையக்கூடா அப்ப உயரம் எடுத்துட்டு அப்படி அங்கால போனா எனக்கு அந்த முந்தி வந்து அடிக்கடி இதுல வந்து ரத்தம் குத்தி எடுக்கிறது லிதியா பயத்துல கேட்க சுகர் செக்கப்னு சொல்லி இந்த அது கன நாள் ஆச்சு தானே எனக்கு கொடுக்க பயமாக்கிறது அங்கெல்லாம் அப்படி எல்லாம் செய்யறாதானே அங்கெல்லாம் பெரிய ஆக்கள் அப்ப மழை கையை கொடுத்து குத்தொன்னு குத்திச்சுனா ரத்தம் எடுத்துச்சுனா ரத்தம் வந்து குத்தி எடுத்திருந்தவே அப்ப எனக்கு அதுக்கு முன்ன வந்து ஒரு பிள்ளை எனக்கு முன்னால நின்றது ஏன்னா கூடுதலா டென்ஷன் ஆக்களை பிடிச்சு அப்ப அந்த பிள்ளைய சொன்னா இந்தியாவுக்கு கதையே வந்துட்டு அந்த பிள்ளையோட பயமா கிடக்கு ரத்தம் குத்து பயமா கிடக்குன்னு சொல்லு அந்த பிள்ளை சொல்லிச்சு ஒரு குமார் பிள்ளை எனக்கு மக்கா பயமா கிடக்கு பாக்க முதல் தடவை எனக்கும் பயமா தான் கிடக்கு ஆனா அங்க எல்லாம் அப்படி ஒண்ணும் செய்யல அது என்ன புது இடம் வாக்குல பாக்குதா கிட பொம்பளையிலும் இல்லை இப்ப சரியான கையை கொடுத்தாச்சு குத்துனா பட்டாரண்டு குத்துச்சுன்னா சும்மா குண்டடிச்சு இந்த விரல்ல ரத்தம் வந்துட்டோம் கையால அப்படி எடுத்து லஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் சொல்லிச்சுன்னா உள்ளுக்குள்ள போங்கன்னு சொல்லி உள்ளுக்குள்ள போனா வந்து ஒற்றை கண்ணை மறைச்சு ஒற்றை கண்ணாலையெல்லாம் கொஞ்சம் சொல்றது நான் சொன்ன இதுவும் கஷ்டமா இருக்குமா சில உள்ள தெரியாம இருக்கும் தெரியாதுன்னு அது மலமன்னு சொல்லியாச்சு அப்புறம் அவங்க டாக்டர் ஒரு ஆள் இருக்குல்ல அவர்கிட்ட போய் வந்து பாக்குறேன் டாக்டர் எல்லாம் போடு அதுதான் டாக்டர்கிட்ட போய் அவரை இதுல எல்லாம் வச்சு இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஒண்ணும் இல்லைன்ட்டு அப்புறம் ஒரு காமன தியாகத்தால இது வந்துட்டு தானே என்னங்க பேர் மெடிக்கல் அது வந்து பிறகு எங்க போகணும் கச்சேரி மெடிக்கல் பாசன் வந்துட்டு துவக்கமே பாசன் வந்துட்டோம் முடிவும் அப்படித்தான் வருமே முடிவில்தான் இருக்குது இப்ப கச்சேரிக்கு போனேன் கச்சேரிக்கு போனா எனக்கு ஒரு நாளுமே அந்த இடத்துக்கு போயில தானே
அங்க போன உடனே இங்க நாங்கள் பதிஞ்ச அந்த என்ன பேருங்க ஒரு மெசேஜ் ஒன்று போனுக்கு வரும் அது காட்டும் அது காட்டாதான் போகணும் அங்க 11 போவாங்க லேட் ஆமாங்க லேட் ஆமாண்டு இல்ல உள்ள கூட மாட்டேன் உள்ளுக்கு விடவே மாட்டேன் அதை வந்து பதிஞ்சுதான் உள்ளுக்குள்ள வரலாம் அப்படி அப்ப நான் அதை காட்ட உள்ளுக்க விட்டுட்டேன் பார்த்தா ஒரு அந்த தான் போகலாம் வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு உங்களை நான் இது என்னடாப்பா இது அதுக்குள்ள போனா பெரிய இடமா கூட நிறைய பேர் இருக்கணும் ஒன்றும்புலாங்க அதுக்குள்ள என்ன நான் அதான் கோல் பண்ணினது என்ன ஆள் போன மடுக்கு இல்லை உங்களுக்கு போகணும் தெரியாம என்னென்ன முழுசி அடிச்சு நிக்க நான் போன சைலண்ட்ல வச்சுட்டேன் ஆனா உண்மைக்குமே எனக்கு நல்ல ஒரு சந்தோஷம் உண்டேங்க என்னன்னு சொன்னா முதல் நான் என்னன்னு சொல்றது வேற வெட்டிங் பண்ணி முதல் நானா ஒரு இடத்துக்குள்ள போய் நின்று சில விஷயங்கள் எல்லாத்தையும் செய்து கொண்டு வந்துட்டேன் நாங்க இதான் முதல் தடவை ஒரு இடமே நான் அப்படி போறதே இல்லை ஆனா பயமா இருந்தது சரியான பயமா இருந்தது ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்தது சைன் வைக்க கூட எனக்கு கையெல்லாம் நடுங்கி இடத்துல அவங்க வலிக்கிட்டு அப்படி பயமா இருந்தேன் அப்புறம் உள்ளுக்குள்ள போய் ஆக்கள் இருந்தவே தானே தெரியாததெல்லாம் கேட்டு அங்க நிறைய ஃபோமுகள் அந்த என்ன எங்கட பர்த் சர்டிஃபிகேட் ஐசிஎல் எல்லாத்தையும் கொடுத்து பதிச்சு ஆனா சரியான பயமா இருந்தேன் அதுக்குள்ள முதல் போய் நிக்கல ஆனா அதுக்குள்ள போய் வரைக்கும் பிறகு பயம் தெரியல எனக்கு இதுக்கே வந்துட்டு நீ எல்லாமே நார்மல் தானேன்னு சொல்லி எல்லாம் பதிஞ்சு கொண்டு வந்தாச்சு இனி என்ன செய்யணுமுங்க அங்க இனி நாங்க என்ன செய்யணும் இனி இங்க எக்ஸாமுக்கு சும்மா எழுதி பார்க்கணும் உங்க நீ கொடுத்தாது தானே நீங்க போனா உங்களுக்கு அடுத்தது எக்ஸாம் படிக்கும் அது என்ன டேட் போட்டு தந்தாச்சு அப்ப 15ஆம் தேதி அதுக்கு முன்னாடி அதை படிச்சு பாடமாக்கினா சரி படிச்சு பாடமாக்கணும் 40 கேள்விக்கு பாஸ் பண்ணா சரி முதல்ல பாஸ் பண்ண 40க்குள்ள எடுத்தாலும் பாஸ் பண்ணிருக்கலாம் அது கொஞ்சம் அது என்ன கீறதானே இல்லை அதில் 3-4 கேள்விகள் வரும் அதில் ஒன்றை நாங்கள் சரியாக வந்து போட்டால் சரி அந்த ஒன்று நம்பருக்கு தம்பி படிக்க சும்மா படிக்கிறேன் நடிக்கிறேன் கீறி போட்டு பாவனு தம்பி போனா இல்லைன்னு இல்லை அந்த நேரமா அவன் இதே விரைவா படிச்சவன் 11 மணி 12 மணிக்கு எல்லாம் ஏன்னா முதல் ஃபெயில் இடத்த படிக்க கொஞ்சம் சின்சியரா படிச்சவன் முதல் எத்தனை எடுத்தவன் தம்பி அது தெரியல அடுத்த தரம் 39 ரெண்டாவது சின்சியரா படிக்கா என்ன நீ நடிக்கிற என்னத்தை படிக்கிற சும்மாவே கீறி போட்டு வா வேண்டாம் அது இப்பதான் விளங்குது எனக்கு என்னன்னு சொன்னா முதலாவதுலயே நாங்க இதா படிச்சு போட்டு எழுதிட்டு வந்தேன்னா இல்ல யாழ்ப்பாணம் புதுசரியான கஷ்டம் அது சின்னம்மா கொஞ்சம் கவனமா இப்ப எல்லாம் முந்திய மாதிரி இப்ப நல்ல விளக்கங்கள் இப்போ இங்கே வந்து அதில் எழுதி பார்க்கலாம் 3 தரம் லேர்னர்ஸ்லயே வந்து அதில் எழுதி பழகக்கூடிய மாதிரி இருக்கும் 2 தரம் அந்த பேப்பர் தான் வந்து ஜாழ்ப்பாணத்தால வந்து அப்படியே சாருமிச்சால் வீட்டுல சும்மா போனாங்க மற்ற போன்ல எல்லாம் வந்து பழகலாம் இப்ப போன்ல வந்து அதுக்கு விளக்கங்கள் அடிச்சு நாங்க பார்க்கலாம் என்னண்டு அப்படி இந்த எக்ஸாம் எழுதுற பேப்பர் அப்ப அதுல போயிருந்தாங்களேன்னு சொன்னா அனுவும் வந்து அனுஷியாக்காம வந்து அடுத்த கட்ட லைசன்ஸ் எடுக்கிறேன் அவையும் இறங்கிட்டுனா அப்ப நான் அதுல இப்பதான் அவையில இறங்கினேன் அவைய இப்பதான் இறங்கினேன் அனுஷியாக சொன்னுவா இப்ப நீங்கள் ஊக்குவிப்பா அதுக்குள்ள போற வழியாத்தான் நாங்களும் இதுக்குள்ள வந்து நாங்கள் இல்லாட்டி நாங்கள் இதுக்குள்ள போயிருக்க மாட்டோம் வந்து எனக்கு கட்டாயம் தேவைதானே இப்ப எனக்கு இப்பதான் 26 வயசு எதிர்காலம் இருக்குது அப்ப கட்டாயம் மோட்டர் சைக்கிள் எனக்கு தேவை அடுத்தது அப்ப அதுல போயிருக்கேன் சரணிய கண்ட மோட்டர் பைக் இருந்தா சும்மா ஓட நிறைய வருஷம் முந்தி ஓடி நானே நாங்க 3 வருஷத்துக்கிட்டே ஆச்சு இப்ப மோட்டர் பைக் ஓடி அப்ப எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா போட்டது உருட்டவே கஷ்டமா போட்டது என்ன பேரம்மா கிடக்கு உருட்டுப்படாது எங்களுக்கு ஒன்று இருந்தா பழக சுகமா இருக்கும் 4ஆம் கூச்சம் தெளிஞ்சிருமே அப்ப அதுல ஓடி பழகினான் சும்மா ஓடி பார்த்தேன்னு கஷ்டமா இருந்த 4ஆம் ஓடைக்குள்ள சுகமா இருக்கும் இப்ப 15ஆம் தேதி எக்ஸாம் முடிஞ்சோன்னு சொன்னா எங்களுக்கு வந்து அந்த இது தருவி மேல் போட்டோம் அப்ப அதுக்கு முன்னம் வந்து எங்களுக்கு மோட்டர் பைக் ஒன்று எடுக்கணும் எடுக்கிறனாலும் என்ன சும்மா பாவிச்ச மோட்டர் பைக் தான் இப்போதைக்கு எடுப்போம் அதுவும் லிதியாட அப்பான மோட்டர் பைக்கை கொடுத்துட்டு தான் நான் அந்த மோட்டர் பைக் வந்து எடுக்க போறேன் இது என்னன்னு சொன்னா இப்ப அந்த மோட்டர் பைக் இருக்கிறதுக்கு ஒரு பொம்பளையில ஒரு மோட்டர் பைக் இருந்தா 2 பேரும் ஓடலாம் அது இருக்கிறது வந்து ஒரு ஆள் தானே பாவிக்கிறார் அதனால அது இருந்தா நானும் ஓடலாம்ன்ற காட்டி அப்ப அதை கொடுப்போம் அதை கொடுத்துட்டு நாங்கள் நோம்பல வந்து இப்போதைக்கு எடுப்போம் பக்கத்துல நடந்து போவேன் அடுத்தது இப்ப மோட்டர் பைக் வீட்டு நின்று நான் அவரை ஏற்றி கொண்டு வருவேன் அப்படி நடக்கலாம் இதாவில கூட்டி கொண்டு வருவேன் ஏதாவது ஜூஸ் கரைச்சாலோ ரின்ஸ் கரைச்சாலோ கொண்டு கொடுத்துட்டு மோட்டர் சைக்கிள் வந்தோன்னு ஜூஸ் எல்லாம் கொண்டு தரும் நடந்து வரங்க தூரம் தானே மதியம் எல்லாம் சமைச்சு கொண்டு கேட்க நடந்து வருவேன் உங்களுக்கு சிரிக்காதங்க நல்ல இப்ப மதியம் நான் 12 மணிக்கு சமைக்கிறேன்னு சொன்னால் நடந்து நான் உங்களுக்கு அதெல்லாம் கொண்டு வர மாட்டேன் அது கஷ்டம் இப்ப விளங்காது
போய் அந்த லிதியா மேத்தி சமைச்சு நானெல்லாம் வந்து இவருக்கு என்ன விலங்கு என்ன சொன்னா நான் ஒரு வீட்டு வேலையா சாப்பாடு கதைக்களுங்க ஒரு வீட்டு வேலையா இருந்தாரு சமையலா இருந்தாரு அந்த டைமுக்குள்ள முடிக்கணும்ன்ற இது என்ன இருக்கு அந்த பழக்கம் போய் சொல்லுங்க இருக்கா நான் தான் வேலையை கூட்டிட்டு போனது அதை சொல்லல நான் இந்த வீட்டு வேலையை சொல்றேன் அது எனக்கு விளங்காதானே என்ன மாதிரி போறது வாரது இல்ல அதனால நான் சண்டையில மாதிரி இருந்துறேன் என்ன இங்க வந்தியல் வீட்டு வேலை செய்யறது சமையல் வேலை செய்யறது எல்லாமே எனக்கு வேலைக்கு முடிச்சுட்டு அப்படி இருக்கணும் அப்ப அதால வந்து நான் இப்ப லிதியாவை ஏத்த போற மாதிரி இங்க எடுங்க லிதியாவை ஏத்த போறேன் நான் வந்து என்ன செய்வேன்னா 11:30க்குள்ளே நான் சமைச்சிட்டு தான் லிதியாவை ஏத்த போவேன் அப்படித்தான் நான் எல்லாம் செய்துட்டு போவேன் போய் வந்தா அப்புறம் உங்களுக்கு நீங்கள் எல்லாம் வந்து இப்ப லிதியாவை ஏத்த போவீங்களோ இல்ல அப்ப நீங்களும் வந்து சும்மா நெல்லிக்கிற ஜூஸ் என்ன நான் குடிச்சிட்டு போறேன் நீங்க அதை நானே கொண்டு எல்லாம் தருவேன் இனி வந்து எங்களுக்கு மெயினா வந்து இப்ப நாங்கள் தையல் கடையை கொஞ்சம் நாங்கள் டெவலப் ஆகணும்னு சொன்னா உண்மைக்குமே அந்த தொழில நாங்கள் அதால நாங்கள் இவ்வளவு தூரம் வந்து நாங்கள் அதை கொஞ்சம் நாங்கள் சில சூழ்நிலையில் காரணமால சில இதுகளால நாங்கள் அதை கொஞ்சம் விட்டுட்டோம் அது உண்மைக்குமே கஷ்டம் அது பழையபடி அதை சரி பண்ணி எடுத்து இப்ப இந்த கூடுதலா இந்த தம்பியோட இப்ப 45 நாளா கடை கொஞ்சம் பூட்டின மாதிரிதான் கிடந்தது எல்லாருக்குமே தெரியும் அதுதான் சொல்றேன் அப்ப பழையபடி கடையை போய் ஒவ்வொரு நாளும் டெய்லி அந்த டைம் திறக்கணும் கூட்டணும் அப்ப அப்படியே ஆயிருக்கேன் இவர் வந்து கூடிய அளவு வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா எங்கட குடும்ப லிதியா குட்டின விஷயங்கள்ல வந்து நேரம் செலவழிக்கிறாள் அவரால் அந்த தொழில சரியான முறைக்கு செய்யலாமே இருக்கு அப்ப அதுக்கு ஒரு காரணம் நான் போய் லிதியா ஏத்திட்டு வந்து லிதியா உடுப்பு எல்லாம் மாத்தி அவ கொண்டு பாத்ரூமுக்கு எல்லாம் மறுபடியும் கை கால் கழுவி அவ சாப்பிட விட்டு போறது எனக்கு அழைப்பு பிடிச்சிருந்தா அவ வந்து அவர் கூட்டி அந்த உடனே என்ன கேட்பான்னு சொன்னா அப்பாதான் கலட்டணும் அப்பாதான் கை கழுவணும் அப்படி ஒரு செல்லம் பிடிச்சு கொண்டு நிப்பா நான் செய்யற மேனங்க எல்லாம் செய்யணும் நல்ல கதை என்ன கதை வந்து அம்மா வீட்டை விட்டுட்டு போய் வந்தாங்க எனக்கு லிதியா கொஞ்சம் மாடினால டக்குனு கவலை வரும் அதெல்லாம் எனக்கு செய்ய தெரிந்தானே அந்த டைமுக்கு நான் எல்லாம் செய்வேன் அந்த கட்டுத்தனம் என்கிட்ட இருக்குது அதால வந்தா நான் கட்ட லைசன்ஸ் எடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கு போய் வந்தாச்சு உண்மைக்குமே பெரிய ஒரு அழைப்பா இருக்கேன்னு சொல்லி வெஜ்ஜு இந்த நேரம் நான் மாடி போனேன் அதெல்லாம் இப்ப வீடியோக்கே வரையில சரியா வாடி சுருண்டு போட்டேன் என்ன மோட்டை வைக்கும் தூரத்தை ஓடி வந்ததானே அவரால் இல்லாதண்டார் அப்ப சரி ஓகே நான் இதை கதைச்சு முடிப்போம் கேமரா ஒரு ஆள் எடுத்தா தான் கிளிக்கிறாரு இப்ப நான் எடுத்து வந்துருக்கேன் நான் அப்ப அதுல போனபடியா என்சியாக்குள்ள சாதம் நான் செய்தவா மிரக்கறி எல்லாம் போட்டு அப்ப அதை சாப்பிட்டு வந்துட்டோம் இரவைக்கு ஏதாவது லைட்டா ஒரு டீ ஒரு பிளேன் டீ ஏதாவது லைட்டா எழுத முடிக்கலாம் எனக்கு உண்மைக்குமே சரியான அனுப்பா இருக்குன்னு தெரியும் சரி அப்ப நான் முடிச்சுக்கொள்ளும் நான் சொல்லிட்டு வந்தேன் அவசரம் வந்தா நீங்க கொஞ்சம் போகணும் அதுக்கெல்லாம் சரி அதை நான் எத்தனை முறை சொல்றேன் டீச்சர் சொன்னாலும் கேட்கணும் 3 ட்ரெஸ் வாங்கி எல்லாம் சொல்லிட்டு கொடுத்து விட்டேன் சரி நாளைக்கு கொடுங்க பிள்ளை இனிப்புதான் கிழமை கொடுங்க அங்க சேவைக்கு தான் இதுக்கு தான் என்ன கண்காட்சிக்கு தான் சரி ஓகே சந்தோஷம் இன்னைக்குமே இந்த நாள் ஒரு நல்ல என்ன நடிப்பா என்ன நடிப்பா சரி இல்லையா அம்மா 15 எக்ஸாம் இல்லைன்னா பிள்ளை மோட்டர் சைக்கிள் ஓடலாமா அதுக்கு நான் மோட்டர் சைக்கிள் கொடுத்துட்டு எடுக்க வழியை பார்க்கும் எனக்கு உண்மைக்குமே இந்த மோட்டர் பைக் கொடுக்க கவலை என்னன்னு சொன்னா நல்ல மோட்டர் பைக் தெரியுமா உண்டே யாழ்ப்பாணம் எல்லாம் சும்மா இந்த மாதிரி போய் வந்தோம்ன்றே தெரியல அவ்வளவு ஃபாஸ்டா தண்ணி மாதிரி போய் வந்துச்சுது குடுக்கறதும் ஒரு கவலை நான் எனக்கு முந்தி கூடவே அப்பாச்சி மோட்டர் சைக்கிள் பிடிக்கும் பாவிக்கிறதா என்னாலும் அது நல்ல மோட்டர் பைக் தானே உண்மைக்குமே அது வந்து புதுசா எடுத்தபடியா நீங்க புதுசா எடுத்துறீங்க அதனால எந்த ஒரு பிள்ளையுமே இல்லை இப்ப கூட அதை வந்து காலகாலமா வச்சிருக்கலாமா அடுத்து இப்ப 2013 எடுத்துறேன் 12 வருஷம் ஆச்சது ஆனா ஒரு பிள்ளையுமே இல்லை இப்பவுமே எத்தனை வருஷம் வச்சிருக்கலாம் அவ்வளவுக்கு நல்ல இதா தான் இருக்குது ஆனா எங்களோட சூழ்நிலையால கொடுக்க வேண்டியது உண்மைக்குமே நான் கொடுக்க விருப்பமே இல்லத்தான் ஆனாலும் நாங்க சர்வீஸ் போட்டோ வீடியோ போட்டுடுவோம் சந்தோஷம் உண்மைக்குமே இந்த வீடியோ நாங்க முடிச்சு கொள்வோம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பாய்